அடைய துடிப்பவன் மனிதன். ஆசையை வெற்றி கொண்ட மனிதன் அவன்தான் ஞானி. இக்கலியுகம் தன்னில் மனம் போன போக்கில் வாழ்கின்றான். கடைசியில் மாயை பிடியில் சிக்கிக் கொள்கின்றான். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கின்ற மனிதன் எவனோ அவனே இறைவன் பாதம் பிடிக்கின்றான். காலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை எடுத்துணர்த்தி கொண்டிருக்குது. நதிகள் பல்வேறு இடங்களில் தோன்றி பல தடைகளை தாண்டி இறுதியில் கடலில் வந்து கலக்கிறது. அதுபோல மனிதன் எந்த தேசத்தில் பிறந்தாலும் என்ன மொழி பேசினாலும் அவன் இறைவனை அடைய முற்படுகின்றான். இறைவனை அடையும் மார்க்கத்தை போதித்து அந்த வழியில் வாழ்ந்து காட்டிய மகான்களின் வரிசையில் அருட்குரு ஸ்ரீ மொட்டை சித்தர் ஆவார். மனிதன் தன் கடமையை செய்ய காலம் கடத்தலாம், ஆனால் அந்த காலம் தன் கடமையை செய்ய ஒருபோதும் காலம் கடத்துவதில்லை. கணக்கிற்கு விடை தெரியாமல் இறுதியில் காலத்திற்கே பலியாகி பிறவி எடுப்பார்கள். அவ்வாறு நடக்காமல் தடுத்து ஆட்கொண்டு வழிகாட்டியவர் மொட்டை சித்தர் குருஜி அவர்கள். ஆன்மீகம் என்பது ஆண்டவனை அடையக்கூடிய ஒரு வழியாகும். அந்த ஆண்டவனை அடையக்கூடிய வழியை மனிதராக இருந்து மனித மார்க்கத்தில் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருப்பவர்தான் சித்தர்கள் ஆவார்கள். சித்தர்கள் என்பவர்கள் நம் வாழ்க்கையிலே உள்ளதை உள்ளபடியே சொல்லி இறைவனிடம் சேருவதற்காக ஒரு கருவியாக அவர்கள் பயன்பட்டார்கள். அந்த வரிசையிலே இந்த புதுவை மாநிலத்திலே பல சித்தர்கள் ஆங்காங்கே அவர்களுடைய அற்புதத்தை காட்டியுள்ளார்கள். அந்த அற்புதத்திலே இந்த நோன்வணி மாநகரத்திலே நோனாங்குப்பத்திலே இங்கு மொட்டை சித்தர் என்ற ஒரு பெரும் ஞானி அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார் என்று சரித்திரம் செப்பேடு சொல்லுகின்றது. அந்த வாழ்க்கையிலே அவர் ஒரு காலத்திலே ஈச்சம்பாயும் கமண்டலமும் வைத்திருந்து இந்த ஊரை சுற்றி வந்து பல மக்களுக்கு பல நன்மைகளை செய்துள்ளார் என்று செவி வழியாக நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற காலத்தில் அவர் எங்கே சமாதி ஆனார், எப்படி ஆனார் என்று சில காலம் யாருக்குமே தெரியாத நிலை ஏற்பட்ட பிறகு, ஏன் அந்த நிலை ஏற்பட்டது என்றால், பக்கத்திலே சங்கராபரணி ஆறு, அதிலே ஆற்றிலே வெள்ளம் வந்து சில அன்பர்களை சில பொருட்களை அடித்து சென்று விட்டது. அந்த அடித்து சென்றதுனால அந்த காலப்போக்கில் பல வருடங்களுக்கு பிறகு இந்த சித்தர் சமாதி என்னுடைய கைவசத்துக்கு என்னுடைய இடத்திலே அது கண்டெடுத்த ஒரு பொக்கிஷமாக நான் கருதுகின்றேன். அதனால் என்னுடைய தந்தையானவர், தந்தையினுடைய தந்தை, என்னுடைய தாத்தா இவருடைய பக்தராக வாழ்ந்தார். திருமணமாகும் பொழுது கண்ணு தெரியாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால நான் கடவுள் பக்தியால் ஆலயத்திற்கு பல தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று நான் கருதி இந்த இடத்தை வாங்கும் பொழுது இந்த இடத்திலே ஒரு அம்மன் சிலை கிடைத்தது. அந்த அம்மன் சிலையை நான் அதுதான் திரிசூலி அம்மன் ஆகும். அப்புறம் சில காலங்கள் சென்ற பிறகு இந்த இடத்துல பாதரச லிங்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு அன்பரால் இந்த பாதரசங்க லிங்கத்தை அமைக்கிறதுக்காக இந்த இடத்த நோண்டும் பொழுது உள்ள அந்த சமாதி எனக்கு கிடைச்சிது. அந்த சமாதியை பார்க்கும்பொழுது இந்த சமாதிக்கு மேலே ஒரு வெள்ளை வெண்ணிறமான ஒரு லிங்கமும் அதுக்கு மேலேயே இந்த செப்பேடும் இருந்தது. அப்புறம் அதை இருந்து பூஜை பண்ணிக்கின்னு வரும்பொழுது அதை திரும்பி மூடிட்டேன். அப்போ நேரடியாக என்னுடைய குடும்பம், என்னுடைய அப்பா, என்னுடைய மனைவி அந்த மொட்டை சித்தரை நேரடியாக கண்ணால் பார்க்கும்பொழுது உள்ள கபகமான ஆய்வு வந்தது. அதை உடனே மூடி பழையபடி ஆக்கி அதை மூடி வச்சுட்டோம். ஒரு பயத்தில் நாங்கள் அதை செஞ்சிட்டோம். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அவருக்கு ஆவணி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை குரு பூஜை செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அதாவது இங்கே அன்னதானம் பண்ணுவோம். அன்னதானம் பண்ணும் பொழுது 54 பேருக்கு சாப்பாடு இலையை போட்டு 54 பேரை எண்ணி 54 பேரை உட்கார வைக்காத 53 பேரை உட்கார வைப்போம். 53 பேரை உட்கார வச்சுட்டு இந்த சித்தர்கிட்ட வேண்டி உன்னுடைய சாப்பாட்டை நீ சாப்பிட்ணும், இந்த அடியேன் செய்த ஏதோ பாவங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும், நீ இங்கே வந்ததுக்கு நிரூபித்து காட்டுன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது சாப்பிட்டு நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது 54 பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் எண்ணி வச்சது 53 பேர், ஆனால் சாப்பிட்டது 54 பேர். அப்போ யாரோ எந்த ரூபத்திலேயே அந்த ரூபத்தில் இன்னிய வரைக்கும் இந்த இடத்துல வந்துக்கின்னு போயின்னு இருக்கிறாங்க. அதனால் எனக்கு இது மேலே இன்னும் ஆசையும் பாசமும் அன்பும் பாசமும் அதிகமாகினே இருக்கிறது தவிர குறையதில்லை. அதனால் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லணும்.
அதனால் வந்து திடீர்னு ஒரு காலத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. 2 கிட்னி மெட்ராஸில் சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க என்னை பார்க்குறதுக்காக அங்கே வரும்பொழுது அவங்க கொஞ்சம் மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாதுளம்பழத்தை நான் என்ன செஞ்சேன், அந்த மாதுளம்பழத்தை உடச்சி அது வரைக்கும் சொலையெல்லாம் எடுங்கன்னு சொல்லணும். சொலையெல்லாம் எடுத்தாங்க. எடுத்துட்டு உங்கள் வெள்ளைத்தாளில் அந்த குழந்தையுடைய பேர் நட்சத்திரம் எல்லாம் போட்டு இந்த குழந்தைக்கு உடனே நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு எழுதி இந்த சித்தருடைய மேலே வச்சு அந்த மாதுளம் பழத்தை சுளையால் ஒவ்வொன்றா ஒரு மந்திரம் சொல்லி என்னை நல்லா ஆக்கணும், என் குழந்தைய நல்லா ஆக்கணும்னு சொல்லி வேண்டுங்கன்னு சொல்லி வேண்டணும். அந்த ஒரு கிட்னிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிது. பல அற்புதங்களை இந்த சித்தர் பலவித ரூபங்களில் நிறைய காட்டி உள்ளார். அதனால் இந்த சித்தர்கிட்ட வந்தீங்கன்னா வியாழக்கிழமை மிகவும் முக்கியமானது. அதுலேயும் திங்கக்கிழமை தான் இவர் ருசியானவர். எல்லாரும் சொல்லலாம் வியாழக்கிழமை தான் குருவன்னு சொல்லுவாங்க. ஆனால் திங்கக்கிழமை இவருக்கு உட்காந்தது. திங்கக்கிழமை எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அதனால் ஒருத்தர் விழுப்புரத்தில் ஒரு அன்பர் கூட அவரால் பெரிய சொத்து பிரச்சனை, அவரால் தீர்க்கவே முடியல. அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தார். அந்த சொத்து பிரச்சனை என்கிட்ட வந்ததுனாலே அதே போல் அவர் செய்ய சொன்னார். அவர் 3 வாரம் 3 திங்கக்கிழமை செய்யும்போது அவரோட சொத்து பிரச்சனை வந்து இன்றைக்கும் அவர் இருக்கிறார், விழுப்புரத்தில் தான் இருக்கிறார். அதுபோல் பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் அன்பர்கள் அனைவரும் இதை கேட்டு இது பெருமைக்காகவோ இல்லை புகழுக்காக நான் சொல்லவில்லை, உண்மையாக சொல்கிறோம். அதனால் எல்லாரும் வந்து இதை கடைபிடிச்சி சித்தருடைய அருளை பெற்று சிரஞ்சீவியாக வாழணும். அதே போல் இந்த ஆலயம் வந்து திரிசூலி அம்மன் சொல்லிட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இந்த ஆலயத்தில் தான் இந்த மொட்டை சித்தர் இருக்கிறாரு. 35 வருஷமாக தொன்று அவருக்கு குருபூஜை செஞ்சுருக்கிறோம். அம்மனுக்கு திருவிழா பண்ணியிருக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு மாதமும் வளர்கிற பஞ்சமிக்கு அம்மனுக்கு அபிஷேகமும், தேய்புர அஷ்டமிக்கு பைரவருக்கும் பிருத்திங்கிராவுக்கும் முழக்கா போட்டு யாகம் பண்ணி எல்லாருக்கும் சம உரிமை. எனக்கு ஏற்றத்தாழ்வு பணக்காரு ஏழெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒரே எண்ணம் தான், எல்லாரும் ஒரே உயிர் தான், எல்லாருக்கும் ஒரே சமமான ஒரு இது. அதனால் ஒருத்தர் ஒரு ஒயரை வச்சு கீழே வச்சு அதெல்லாம் எதுவுமே நான் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. எனக்கு அந்த மதிப்பு நான் அது போல் கொடுத்தது கிடையாது. எல்லாருக்கும் ஒரே உயிர் தான், ஒரே எண்ணம் தான், ஒரே தட்டு தான், ஒரே சாப்பாடு தான். அப்படி தான் நான் இது வரைக்கும் இந்த இடத்துல நடந்துன்னு இருக்குது. அதனால் எல்லாரும் வந்து இதை பெற்று இவருடைய அருளை பெற்று சிரஞ்சீவியாக வாழ்ந்து நல்ல குடும்பமாக வாழ்ந்து எல்லோரும் ஆன்மீக லைனில் போகணும்னு சொல்லிட்டு எனது அருமையான வேண்டுகோள். இதை ஏற்று நீங்கள் செய்யுங்க. அதனால் வந்து இந்த சித்தரை மறக்காதீங்க. அதே போல் தான் இது வரைக்கும் 35 வருஷமாக எனக்கு கொடுத்துன்னு தான் இருக்கிறாரு. செஞ்சீங்கன்னா அந்த நன்மைகளை அந்த பற்பல நன்மைகளை லாபத்தை நீங்களும் அடைய வேண்டும் என்னுடைய எண்ணம். நமது மொட்டை சித்தர் அவர்கள் பல அன்பர்களுக்கு, பல ஊர் மக்களுக்கு, ஊர் நன்மைக்காக பல நன்மைகளை செய்துள்ளார். அதில் ஒரு நன்மை என்னவென்றால், ஒரு காலத்திலே இந்த இடங்கள் வந்து இந்த புதுவையே வந்து விஷச்சுரத்தினால பல உயிர்கள் பறிபோயின. அந்த சமயத்திலே ஆங்கிலேயர்கள் இந்த ஊர் மக்கள்லாம் இதுக்கு என்ன வழின்னு தெரியாதவங்க இருக்கும்பொழுது இந்த ஐயா கிட்ட வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லும்பொழுது அவர் இந்த ஆற்றுல தண்ணி கொண்டு வந்து சில மூலிகைலாம் கலந்து இதை போய் எல்லாருக்கும் கொடு வீட்டு வாசலில் தெளின்னு சொல்லும்பொழுது அது தெளித்த உடனே எல்லாரும் நல்லா ஆகிட்டாங்க. அப்படி நல்லா ஆன சமயத்தில் அந்த மேலதிகாரி பிரெஞ்சுக்காரங்கள் சாமிக்கு ஏதாவது நாங்கள் செய்யணும், என்ன செய்யணும்னு கேட்கும்பொழுது அப்போ வந்து இந்த பாலம் வந்து நான் எந்த இடத்துல சமாதி ஆகணும், இந்த இடத்துலேருந்து நான் எங்கே உட்காந்துக்கிறனோ அந்த இடத்துக்கு நேராக இருந்து நீ இந்த பாலத்தை அமைக்கணும்னு சொன்னார். அதே போல் இவர் இருக்கிற நேரத்தில் தான் அந்த சுண்ணாம்பாறு பாலம் கட்டப்பட்டது. 1882 இந்த சம்பவம் நடந்தது. அப்போ 1882 தான் வள்ளலாருன்னு இருந்தார். அதே போல் வள்ளலார் எங்கள் தாத்தா சொல்லிக்கிறாரு, வள்ளலார் வந்து இந்த பக்கமாக கடலூருக்கு வரும்பொழுது இந்த இடத்துக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசியிருந்தாங்கன்னு எங்கள் தாத்தா சொன்னார். அதனால் செவி வழி தான் அது போல் இருக்குது. பல அன்பர்கள் பலவிதமான நிகழ்ச்சிகளை இந்த சித்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் வந்து உடம்பு சரியில்லைன்னா இங்கே வந்து அவர்கிட்ட வந்து படுன்னு வரோம். அந்த ஈச்சம்பகையில் கொஞ்ச நேரம் படுத்த உடம்பு நல்லா ஆகிடுமா. அதே போல் ஒரு கமண்டலம் வச்சுருப்பாராம். அந்த கமண்டத்தில் ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டோன்னா அவன் வந்து இது போல் என் பிள்ளை தப்பு பண்ணிட்டாங்க, இது போல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்பொழுது கமண்டலத்தால் ஓங்கி அடிப்பாரான் முதுகில். கமண்டலத்தில் ஓங்கி அடித்த உடனே அதுலேருந்து அவன் நல்லவனாக ஆகிடுவானான். இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நமது சித்தர் வந்து காட்டியிருக்கிறார். அதனால் அந்த சித்தருடைய அருளை நீங்களும் பெறணுன்னு தான் திரும்பி சொல்கிறேன். நான் சில சித்தரை வந்து வேண்டுவேன். அப்போ மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லும்பொழுது அவர் சொன்னார், எனக்கு முதல் ஒரு காரியம், எல்லா கோயில்லையும் விநாயகர் வச்சுக்கிறாங்க, ஆனால் நீ விநாயகர் வைக்கிறது அதுபோல் நீ வைக்கக்கூடாதுன்னாரு. பின்ன எது போல் வைக்கணும்னு நான் அவர்கிட்ட சண்டை போட்டு கேட்கும்பொழுது இருமுக விநாயகரை வையின்னாரு.
இந்த ஆலயத்தில் இருமுக விநாயகர் இருக்கும். இருமுக விநாயகர்னா துவஜ விநாயகர்னு அர்த்தம். அந்த இருமுக விநாயகர் என்ன செய்யும் பொழுது, யார் படிக்கலையோ ஃபெயிலர் ஆகிறவங்களோ, படிக்காத குழந்தை அடங்காத குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் அவருக்கு சங்கட சதுர்த்தி அன்னைக்கு 5 தேங்காய் மாலையை கட்டி அவர்கிட்ட கழுத்தில் போட்டு 5 நெய் தீபம் போட்டு அவர் கழுத்தில் போனால் உடனே அந்த குழந்தை நல்லா படிக்கும். இது கண்கூடான காட்சி. எனக்கு இதை சொன்னதுக்கு சித்தர் தான். அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றும் சித்தர் சொல்லி தான் இந்த ஆலயத்தை நான் நிர்ணயம் பண்ணேன். அதுக்கு அடுத்து என்ன உதாரணம் சொல், எல்லா கோயிலையும் நவகிரகம் தனித்தனியாக தான் இருக்கும். இந்த கோயிலில் மட்டும் நவகிரகம் தம்பதியோடையும் வாகனத்தோடையும் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு திருமணம் ஆகுதுன்னா அந்த திருமணத்தை அன்னைக்கு கூரை சேலை கூரைப்பட கட்டியிருப்பாங்க இல்லையா. அந்த கூரை சேலை கூரைப்பட கட்டும் பொழுது அந்த காட்சியோடு இந்த நவகிரகத்தை யார் சுற்றுறாங்களோ அவங்களுக்குள்ள பிரிவினை வரவே வராது, அவங்களுக்குள்ள கோர்ட்டு கேஸ் வராது, சண்டை வராது, பிரிவே மாட்டாங்க. இதை யாரும் நமது இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு நான் சொல்லி 35 வருஷமாக நான் இதை செஞ்சுக்கின்னு இருக்கிறேன். எவ்வளோ பேர் அதனால் அருள் பெற்றுக்கிறாங்க, பயன்பெற்றுக்கிறாங்க. அதே போல் அதுக்கு அடுத்தது சித்தர் எனக்கு பெருமாளை அமைச்சு கொடுன்னு சொன்னார். இந்த பெருமாள் எல்லா இடத்துலையும் கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வடக்கு நோக்கி இருக்கும், இல்லைன்னா கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் இந்த பெருமாள் தென் திசை நோக்கி இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனை துன்புறுத்துறது தென் திசை தான். தென் திசையில் யார் ஒருத்தன் தலை வச்சு படுத்தாலும் அவனுக்கு கடன் நோய் இதெல்லாம் உண்டாகும். அப்போ நோய் வராமல் நல்லா வசதியாகணும்னு சொல்லுறதுக்காக தென் திசையை நோக்கி இந்த பெருமாளை எழுந்துதா. இப்படி பல உண்மைகளை எனக்கு நேரடியாக சொல்லி சில ஆலயத்தை நான் அமைச்சுக்கிறேன். அதனால் எல்லா மக்களும் இங்கே பெற்று நல்லபடியாக அருளை பெற்று பயன்பெற்று குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழறதுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். புதுச்சேரியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் கடலூர் பிரதான சாலையில் பிள்ளையார்குப்பம் என்ற ஊரில் ஸ்ரீ அருள் சக்தி அன்னையின் ஜீவ சமாதி உள்ளது. இவ்விடத்தில் அன்னையின் குருவாக ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சித்தர் சுவாமிகளின் திருவுருவச் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. உலகம் தோன்றிய நாள் முதல் உலகின் பல பாகங்களிலும் பல காலங்களிலும் அருளாளர் பலர் தோன்றி அருள்நெறி கண்டு இன்பம் அடைந்துள்ளனர். தாம் பெற்ற பேரின்பத்தை பலரும் பெற வேண்டும் என கருதியுள்ளனர், முயன்றுள்ளனர், எழுதி வைத்தும் உள்ளனர். செந்தமிழ் நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகாலாபுரத்தை அடுத்து உள்ள ரெட்டியப்பட்டி என வழங்கும் இரடியர் பட்டி திருத்தலத்தில் கிபி 1856 நல ஆண்டு புரட்டாசி மாதம் ரேவதி நன்னாளில் சைவ வேளாள மரபில் சுவாமிகள் சுப்பிரமணியம் என்ற பிள்ளையாக தோன்றி அருளியுள்ளார்கள். திண்ணை பள்ளிக்கூடத்தில் எழுத படிக்க கற்றுக்கொண்டார். குலத்தொழிலாகிய விவசாயத்தில் ஈடுபட்டார். மதுரைக்கு சென்று ஒரு கடையில் கணக்கு பிள்ளையாய் அமர்ந்தார். நாள்தோறும் விடியல் 3 மணிக்கு எழுந்து வைகை நதிக்கரையில் நீராடி வழிபாடு செய்து வந்துள்ளார். சுவாமிகள் பின்னர் வியாபார நிமித்தம் கடைக்கு உரியவர்களின் கருத்தின்படி சில காலம் பம்பாய் சென்று தங்க நேர்ந்தது. வடநாட்டிலிருந்து மதுரை திரும்பிய சுவாமிகள் வைகை நதியில் நீராடி வழக்கம் போல வழிபாடு தொடங்கியது. கண்ட அன்பர்கள் ஆனந்தமுற்று கூடலாயினர். ஒரு நாள் எழுந்து குற்றாலம் செண்பகமாதேவி அருவி கரையில் உள்ள ஒரு குகையில் சென்று நிட்டையில் ஆழ்ந்தனர். பொதிகை மாமலையில் பல ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்து பிறவி பயன் பெற்றார். தாம் பெற்ற பேரின்பத்தை எல்லா நாட்டினரும் எல்லா மொழியினரும் எல்லா இனத்தவரும் எக்காலத்திலும் எவ்வித தடையுமின்றி எவ்வித வேறுபாடுமின்றி எளிய முறையில் பெற்றுய வேண்டும் என்ற பெரும் கருணையுடன் சட்டம் என்ற ஸ்ரீ ரெட்டிப்பட்டி சுவாமிகளின் 16 சட்ட விதிகளின்படி ஒரு சிறந்த செந்நெறியை வகுத்தருளியுள்ளார். மிக உயர்ந்த அருட்பெரு நெறியை மாபெரும் கருணையால் உலகுக்கு வகுத்து வழங்கிய சுவாமிகள் ஆங்காங்கு பக்குவம் பெற்ற அடியார் பலரின்
இருப்பிடம் நாடிச் சென்று ஆட்கொண்டு அருள் புரிந்து அவர்களின் நல்வாழ்விற்கு அருந்துணையாய் நின்றார்கள். கிபி 1923 ஜனவரியில் துந்துபி வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதி அனுட நன்னாளில் உடையவனோடு இருன்றர கலந்தார். சுவாமிகள் தரை மீது அவதரித்த அதே இடத்தில் அவர்கள் திருமேனி அடக்கம் செய்ய பெற்று திருக்கோயில் அமைக்கப்பெற்றுள்ளது. உலகினர் கண்ணுக்கு தோன்றாது மறைந்தருளிய பின்பும் சுவாமிகள் அருட்செற்ற அடியவருக்கும் அன்பருக்கும் என்றென்றும் துணையாயிருந்து அருளாட்சி புரிந்து பேணிவரும் அற்புதத்தை அனைவரும் இன்றும் அறிந்து ஆனந்தமுறுவது உண்மையிலும் உண்மை. நாட்டின் பல பாகங்களிலும் பல இனங்களை சார்ந்த பல ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் ஸ்ரீ ரெட்டிப்பட்டி சுவாமிகளின் 16 சட்ட விதிகளின்படி மேற்கண்ட சட்ட முறைகளை தமது வாழ்க்கையில் கைக்கொண்டு இம்மை மறுமை நலன்கள் அனைத்தையும் எளிதில் பெற்று கைமேல் பலன் கண்டு வருவதை இன்றும் கண்கூடாக கண்டு எவரும் கையாண்டு நற்பயன் பெற்றுயலாம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஒவ்வொரு மகானும் அவதாரம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். இப்படி ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அவதாரம் பண்ணுறதோடைய நோக்கம் எல்லோரும் முக்தி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால் அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் ஒரு விநாயகரை அப்படியே ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது விநாயகரை மற்ற குழந்தை மாதிரி இல்லாமல் விநாயகர் மேலே பூ போடுவார். அப்படியே தனியாக ஒரு மூளை மேலே உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு கண்ணை மூடிண்டு அப்படியே அழுதுண்டு இறைவனே நினைத்து துதித்துன்னு இருப்பார். அப்புறம் அவங்க வீட்டில் குலதெய்வம் மாரியம்மன் கோயில், அங்கே போய் பள்ளி நேரம் அல்லாத மற்ற நேரங்களில் அங்கே போய் தியானம் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் விவசாயத்தில் அவங்க குடும்பம் விவசாய குடும்பம், அதனால் விவசாயம் பண்ணார். அப்புறம் மற்ற வியாபாரிகள்லாம் 10 ரூபா சாமானை 20 ரூபாய்க்கு விற்கிறத பார்த்துட்டு தூத்துக்குடிக்கு போய் வண்டி கட்டிட்டு சாமான்களை வாங்கிட்டு 10 ரூபா சாமானை 10 ரூபாய்க்கே விற்றுருவார். அவங்க அப்பா என்ன சொன்னார், எல்லா அப்பாவும் சொல்கிற மாதிரி நீ 10 ரூபா சாமானை 20 ரூபாய்க்கு விற்க வேணாம், நீ 11 ரூபாய்க்கு விற்பா அப்படின்னாரு. ஆனால் இவர் வந்தது வியாபாரம் பண்ணுறதுக்கு இல்லை, இவர் அவதார புருஷன். இவர் எல்லோருக்கும் முக்தி வரதுக்காக வந்திருக்காரு. இருந்தாலும் ஒரு அப்பா சொல்கிறத தான் மறுக்கவும் கூடாது. ஆனால் அப்படி இருக்கவும் முடியாது அவரால். அப்படி இருக்கும்போது அம்மன் கோயிலில் போய் தியானம் பண்ணுறார். அப்படி தியானம் பண்ணும்போது அவருக்கு ஒரு இது வருது, நீ இந்த இடத்த விட்டு புறப்படு அப்படின்னு. ஸோ அதனால் ரெட்டிப்பட்டி விட்டு கிளம்பி திருச்செந்தூர் போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போய்டுறாரு. மீனாட்சி அம்மன் கோயிலில் போயிட்டு அங்கே இருந்துட்டு ஒரு உருண்டை மீரான் ராவுத்தருங்கிற ஒரு நியாயமான ராவுத்தர் கடையில் கணக்கராக ஒர்க் பண்ணிட்டு மதுரை ஆற்றங்கரையில் டெய்லி காலை குளித்துட்டு அங்கே தியானம் பண்ணிட்டு இருப்பார். அப்படி தியானம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒளி வடிவமாக ஒரு உருவம் இவரை நோக்கி வருது. இவர் கிட்டக்கு போய் பார்க்கும்போது விநாயகருடைய சுரூபமாக இருக்குது. அப்படியே கட்டி தழுவிண்டு மூர்ச்சி அடைஞ்சிட்டார். கண் விழித்து பார்க்கும்போது அது சிலையாக மாறிடுது. இன்றைக்கி அது மீனாட்சி அம்மன் கோவில் உபகோயிலாக மீனாட்சி அம்மன் கோயில் கஸ்டடியில் இருக்குது. அண்ணாத்தோப்பு ராஜா மில் ரோடு அப்படிங்கிற இடத்துல பரிபூர்ண விநாயகர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு நிறையா பவர்ஸ் கிடைக்கிறது. இவர் விபூதி கொடுத்தா நோய் தீர்றது, பிரச்சனை தீர்றது அப்படின்னு. இது மட்டும் போகாது, மக்கள் வழி தெரியாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு குற்றாலங்குக்கு போய் 12 ஆண்டு காலம் தவம் பண்ணி பஞ்சமுக விநாயகருடைய விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறது. விநாயகர் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. என் உலகத்தில் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, எல்லோரும் முக்தி அடைஞ்சிட்டா பரவாயில்ல அப்படிங்கிறாரு. எல்லோரும் முக்தி அடைஞ்சிட்டா உலகம் எப்படி நடக்கணும், உலகம் எப்படி நடக்கணும்னு விநாயகர் கேட்குறாரு. அதுக்கு ரெட்டிப்பட்டி சொல்கிறார், யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முக்தி கொடுக்கணும்னு. விநாயகர் இவருக்கு ஒரு அரசாட்சியே கொடுத்துட்றாரு. இவர் நினச்சா வறுமை பிணியை நீக்கலாம், உடல் பிணியை நீக்கலாம், பிறவா நெறியாக முக்தியும் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒப்பற்ற மகான். இந்த வரம் வாங்கினதுக்கு அப்புறம் கங்கையிட்ட போகிறாரு. கங்கையிட்ட போய் கங்கை இவர் வந்தோன்னே வரவேற்கிறது கங்கையிட்ட கேட்குறாரு, எனக்கு நீ விடிய காலம் 4லிருந்து 5க்குள் உலகத்தில் உள்ள எல்லா நீர்நிலைகளையும் நீ கங்கையாக இருக்கணும்னு வரம் வாங்குறாரு. வரம் வாங்கிட்டு இந்த அருட்சட்டத்தை அவர் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பரப்புகிறாரு. அப்படி பரப்பும்போது முதல் நந்தி கவுடா அப்படிங்கிற இடத்துல ஆந்திர மாநிலத்தில் தான் மூப்பக்கவுண்டலுங்கிற ஒரு அவருக்கு இவர் செஞ்சது எதுவுமே இவர் இப்படி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. எல்லாமே இறையருளால், இறை பிரேரணை எப்படி இருக்கோ அப்படி போயிருந்தார்.
அவர் வந்து விநாயகருடைய சொரூபம் ஆகிட்டார். அவருக்கு தனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் எந்த ஒரு சங்கல்பமும் எடுத்துக்கல. அவர் திடீர்னு போயிட்டே இருப்பார், ஒரு இடத்துக்கு ஏன்னா அவருக்கு தோணும் இறைவர் நாட்சினாலும் எங்கே போகணும்னு சொல்கிறாரோ திடீர்னு ஒரு வீட்டுக்கு போவார். அதில் 10 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தரை மாட்டம் பேசுவார். அவங்க வந்து இவரை பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே மனமுருகி இவரை வரவேற்று ஆகா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கேன்னு அவங்க வந்து இவருடைய அருளைக்காக அப்படியே ரொம்ப பெரிய பாக்கியமாக நினச்சி அந்த அருளை பெறுவார்கள். அப்படி ஒவ்வொரு அடியார்களே மணிமணியாக அங்கங்கே ஊராக கிராமமாக ஆண்டவர் சொல்லுவார், ரெட்டிப்பட்டி சாமியில் மச்சி வீட்டுக்கும் போகும், குச்சி வீட்டுக்கு போகும், இங்கே போகணும் அங்கே போகக்கூடாதுங்கிறது எதுவுமே கிடையாது. அப்படி வந்து இருந்து எல்லா இடத்துலையும் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லா கிராமங்களுக்கும் போயிருக்காரு. அப்படி அவருடைய உற்சவங்கள் நிறைய நடந்திருக்கு அவர் வாழ்ந்த காலத்தில். அவரை வந்து பல்லக்கில் ஏற்றி இது பண்ணுறது, அவருக்கு அபிஷேகம் மணிக்கணக்கில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படியே இறையருளால் அப்படியே அசையாமல் அப்படியே இருப்பார். அப்படியே ஒளி கதிர் அப்படியே வீசும் எல்லாருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே இவர் விநாயகருடைய சொரூபம். இவர் வந்து மனித அவதாரம் விநாயகரோட அவதாரமாக எடுத்திருக்கார். அப்படிப்பட்ட ஒப்பற்ற மகான் இவர் வந்து 1856 to 1923 வாழ்க்கை காலம். இவர் செலக்ட் பண்ணதும் அருள் சக்தி அன்னை. அடியாருடைய பொறுப்பு தாயிட்டேன்ட்டார். அடியார்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா தாயிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள், தாயோடைய பொறுப்பு ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லிட்டாரு. அடியார்கள் இப்போ எல்லோரும் இன்றைக்கும் பிள்ளையாருக்கு பத்துக்கு வந்து தாயை தரிசனம் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அடியார்கள் பிள்ளையாருக்கு பத்துக்கு வந்து தாயை தரிசனம் பண்ணுவாங்க. தரிசனம் பண்ணாத போகிறோம் உடனே அவங்களுக்கு ப்ராப்ளம் எப்படி போகும் தெரியாது. தரிசனம் பண்ண முடியாதவர்கள் ஃபோன் மூலமாகவோ தபால் மூலமாகவோ, அந்த காலத்தில் தபால் போட்டாங்க, இந்த காலத்தில் ஃபோன் மூலமாக சொல்லி ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி எங்கே நினைத்து அழுந்த நினைக்கின் முன் வருவோய் போற்றி அப்படின்னு அப்படிப்பட்ட காக்கும் தெய்வம். அடியார்களுக்கு வந்து குறையெல்லாம் என்ன குறை இருந்தாலும் அவங்களால இது செய்ய முடியாதுங்கிறது கிடையாது. ரெட்டிப்பட்டி சுவாமிகளை பற்றி பேசும்போது எத்தின் மேல் நம்பி இருக்கிறேன் என்றால் எவரையும் ஆட்கொள்ளும் உணர்ந்தால் சொத்தின் மேல் என்றார். ஒரு மகான் வந்து சில பேருக்கு இது பண்ண முடியாதுன்னு இருக்குது. ஆனால் இவர் விநாயகருடைய சொரூபமாக இருக்கிறதுனால இவருக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. புலையனும் கூட புண்ணியராவார். ஒரு புலையன்னா ஒரு அந்த பணத்தை வெட்டுறாரு இல்லையா, அவன் தான் புலையன்பாங்க, அவன் கூட புண்ணியர் ஆகிடுவான். இவரால் வந்து யாரையும் கடையேற்ற முடியாதுங்கிறதே கிடையாது. அதனால் யாருமே தயங்க வேண்டாம், மயங்க வேண்டாம். இறைவன் ரெட்டிப்பட்டி சுவாமிகளையும் அருள் சக்தி அன்னையும் யார் வேண்டுமானாலும் வந்து அணுகி அவருடைய ஆசி பெற்று வளமாகவும் நலமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரெட்டிப்பட்டி சுவாமிகள் 1856 to 1923 வாழ்க்கை காலம். இவர் செலக்ட் பண்ணதும் அருள் சக்தி அன்னை. அடியாருடைய பொறுப்பு தாயிட்டேன்ட்டார். அடியார்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா தாயிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள், தாயோடைய பொறுப்பு ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லிட்டாரு. அடியார்கள் இப்போ எல்லோரும் இன்றைக்கும் பிள்ளையாருக்கு பத்துக்கு வந்து தாயை தரிசனம் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அடியார்கள் பிள்ளையாருக்கு பத்துக்கு வந்து தாயை தரிசனம் பண்ணுவாங்க. தரிசனம் பண்ணாத போகிறோம் உடனே அவங்களுக்கு ப்ராப்ளம் எப்படி போகும் தெரியாது. தரிசனம் பண்ண முடியாதவர்கள் ஃபோன் மூலமாகவோ தபால் மூலமாகவோ, அந்த காலத்தில் தபால் போட்டாங்க, இந்த காலத்தில் ஃபோன் மூலமாக சொல்லி ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி எங்கே நினைத்து அழுந்த நினைக்கின் முன் வருவோய் போற்றி அப்படின்னு அப்படிப்பட்ட காக்கும் தெய்வம். இந்த பிள்ளையார்குப்பம் அருள் சக்தி அன்னை ஆசிரமம் வரவங்களுக்கு இங்கே ஒரு ஆன்மீக நூலகமும் இருக்குது. இந்த நூலகத்தில் ரெட்டிப்பட்டி சுவாமியோட புஸ்தகம் மற்ற மகான்களுடைய புஸ்தகங்களும் இருக்குது. எங்கேயும் பார்க்க முடியாத ஒன்று. பட் இந்த 16 கொள்கைகளை நீ ஃபாலோ பண்ணினா உனக்கு வறுமை பிணி, உடல் பிணி, பிறவி பிணி நீங்கும், குடும்பம் தொழிலை வைத்துக்கொண்டே முடிவான முக்தி நிலை. அதாவது ரெட்டிப்பட்டி சுவாமிகளுடைய வாக்கு. இது இன்றைய காலகட்டத்துக்கு குடும்பம் தொழிலை விட்டு நம்ம எங்கேயும் காட்டுக்கோ மலைக்கோ போய் தியானம் பண்ண முடியாத நிலையில் குடும்பம் தொழிலை வைத்து கொண்டே இந்த அருட்சட்டத்தை ஃபாலோ பண்ணால் நமக்கு முடிவான முக்தி நிலை நிச்சயங்கிறத அவர் உறுதி பண்ணுறாரு. நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய ஆன்மீக உணர்வையும் சக்தியையும் ஞானத்தையும் பக்தியையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கிணறு இருக்குது. ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வந்தபோது அந்த கிணறுக்கு அனுகிரகம் பண்ணார். அந்த கிணத்துல குளித்தாலோ தண்ணியை குடித்தாலோ உடல் ஆரோக்கியம், மனம் ஆரோக்கியம், சித்த சுத்தி எல்லாமே ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் ரெட்டிப்பட்டி சுவாமிகளுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு புஷ்கரணின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த தீர்த்தத்தை எல்லாரும் பருகி வளமாகவும் நலமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கின்ற மனிதன் எவனோ அவனே இறைவன் பாதம் பிடிக்கின்றான். தாம் பெற்ற பேரின்பத்தை பலரும் பெற வேண்டும் என கருதியுள்ளனர், முயன்றுள்ளனர், எழுதி வைத்தும் உள்ளனர். சுவாமிகள் அருட்செற்ற அடியவருக்கும் அன்பருக்கும்
என்றென்றும் துணையாயிருந்து அருளாட்சி புரிந்து பேணி வரும் அற்புதத்தை அனைவரும் இன்றும் அறிந்து ஆனந்தமுறுவது உண்மையிலும் உண்மை.